ஏம்மா கொஞ்சம் பேசணும். அப்புறமா பேசிக்கிடலாம், முதல்ல காப்பிய கொடு. ஏம்மா நான் உன்கிட்ட பேசுறதே சொல்லல, அப்ப என்னமாக்கா? ஏம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி சொல்லுத? ஆமாம்மா, நான் ஒரு 5 நிமிஷம் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும். சின்ன பொண்ணு என்ன சொல்லுத பத்தியா இவா? இங்க இதுக்கெல்லாம் போய் சாக்காவாதியா? இதெல்லாம் நம்ம காலம் மாதிரி இல்ல. மாப்பிள்ளை கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு தானே சொல்லுதா? அதுக்குன்னு இன்னும் மாப்பிள்ளைக்கு அம்மையும் காப்பியை கொடுக்கல, இன்னும் நாங்க எதுவும் பேசி முடிக்கல, அதுக்குள்ளே மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருமா, பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இது சொல்லவே கேளு, முதல்ல காப்பியை குடிடி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீ பேசிக்கிடலாம். பிள்ளையே ஏசாதீங்க, வெளிப்படையா பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களாக்கா, மாப்பிள்ளைக்கு அம்மையே இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிருக்காவோ. நீங்க தான் இன்னும் அப்டேட் ஆகாம அப்படியே இருக்கியோ. ஆமா சின்ன பொண்ணு, நானும் மாப்பிள்ளைக்கு அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, போமக்கா, பொண்ணு வாங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லதால பேசிட்டு வா. சரிம்மா. போட்டி போய் பேசிட்டு வா, எடக்கு முடக்கா எதுவும் பேசி வச்சிடாத. இல்லம்மா, நான் பேச நினைக்கிறது மட்டும் தான் பேசுவேன். இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான். ஆமா சம்பந்தியம்மா. இவன் அந்த தம்பி கிட்ட என்னத்தை பேசி வைக்கான்னு தெரியலையே. இங்க பயப்படாம இருங்க, என்னத்த பேசிட போறா? இந்த காலத்து பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும். நம்ம அஞ்சோ பத்தி நமக்கு தெரியாதா? அதுக்குள்ள சின்ன பொண்ணு இப்படி திடுப்புன்னு வந்து நின்னுகிட்டு மாப்பிள்ளை கிட்ட எனக்கு தனியா பேசணும்னு சொல்லுத பத்தியா? அதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு படபடான்னு இருக்கு பத்துக்க. ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, பேசாம இருங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல. அது ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டேன். என் பேரு வினோத்குமார். நான் டிகிரி படிச்சிருக்கேன். நாங்க நாகர்கோயில்ல உள்ள ஒரு ஆபீஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். அதனால உங்களுக்கு நாத்தனார் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதே மாதிரி மாமியார் பிரச்சனையும் இருக்காது. எங்க அம்மா ரொம்ப அமைதியானவங்க. என் பேச்சை எப்பவுமே மீற மாட்டாங்க. அப்புறம் நீங்க இப்போ காலேஜ் தானே படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நீங்க படிக்கும் போதே கல்யாணத்தை வச்சிருவாங்களான்னு பயப்படாதீங்க. உங்க அப்பா உங்களையும் உங்க தங்கச்சியும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாத்துடுங்க, இந்த கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால நீங்க எதுக்குமே மனசு போட்டு குழப்பிக்கிடாண்டா. காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், சரியா? ஆமா ஆமா, நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். ஆனா என்னங்க ஆளாடி இழுக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, எனக்கு இந்த கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்ல பாத்துடுங்க. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் பிடிக்கலையா? இப்ப கல்யாணம் இல்ல, காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே? ஆமா, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே குழப்பமால இருக்கு. நீங்க ஒண்ணு குழம்ப வேண்டாம். எனக்கு காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் அப்புறம் தான் கல்யாணம். ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல. என்னது? என்ன பிடிக்கலையா? ஆமாங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. எங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்கள தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். அப்புறம் எதுக்குங்க என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? அது நான் உங்களை வர சொல்லல, எங்க அப்பாவும் அம்மாவும் தானே வர சொன்னாங்க. என்ன எல்லாருமா சேர்ந்து விளையாடுறீங்களா? ஐயோ சத்தம் போடாதீங்க, நான் என்னோட விருப்பத்தை தானே சொன்னேன் உங்ககிட்ட. இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்ல. ஐயோ சத்தம் போடாதீங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, அங்க போய் எல்லார்கிட்டயும் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போங்களேன். பொண்ணு பார்க்க வந்த என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு உதவி பண்ணணுமா? உதவி? ஐயோ இவர் இப்ப எங்க என்ன சொல்ல போறாரோ. இனி ஆவணி மாசம் நல்ல நாளா பார்த்து நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலாம். சரிங்க சம்பந்தி அம்மா. சின்ன பொண்ணு, சம்மந்தி அம்மா நல்ல குணமா பேசுறாங்க பத்தியா? ஆமாக்கா, நம்ம அஞ்சு கொடுத்து வச்சவ நல்ல குணமான தங்கமான மாமியார் தான் கிடைச்சிருக்காவோ. எங்க மாமியார் மாதிரி இல்ல. என்ன சின்ன பொண்ணு, இன்னும் உங்க மாமியார குறை சொல்லிக்கிட்டே இருக்க? அவங்க பேச்ச விடுங்கக்கா, அப்புறம் பாத்துக்கிடலாம். என்னம்மா இன்னும் உட்காந்து சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்க? எந்திரிமா முதல்ல. என்னல என்னமக்கா ஆச்சு, ஏன் இப்படி பேசுத? ஏமா இனிமேல் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, கிளம்பு. ஐயோ என்னாச்சு தம்பி? அத உங்க மக கிட்டே கேட்டுக்கிடுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு மக்கா இவ்வளவு கோவப்படுதா? என்னன்னு சொல்ல. அவங்க சொந்தத்திலேயே மாப்பிளைய வச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம வேலை வெட்டி இல்லாதவங்க பத்தியா? அதனாலதான் பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்காவோ. ஐயோ மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்லுவாரு? இல்ல அப்படியே இருந்தா முதல்ல இவங்க சொல்லி இருப்பாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பாருமா, இனி நீ என்ன சொன்னாலும் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வா முதல்ல கிளம்புவோம். எந்திரிச்சு வாங்கம்மா. கூறுகட்டவள, மாப்பிள்ளை தம்பி கிட்ட என்னட்டே பேசி தொலைச்ச? உங்க மகளுக்கு என்ன பிடிக்கலையா? உங்க சொந்தத்திலே யாரோ ஒருத்தர் இருக்காங்களா, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா? ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங், அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நாங்க பொண்ணு பார்க்க வந்தேன். வந்ததுக்கு நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்க. என்னமா இதெல்லாம்? என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துதேடா? அப்படியெல்லாம் இல்லம்மா, எங்க மக ஏதோ உளறி இருப்பா. எங்க சொந்தத்துல எல்லாம் அப்படி மாப்பிள்ளை முறையில யாருமே இல்லம்மா. அப்புறம் என்னத்துக்கு உங்க மக என் மகன் கிட்ட அப்படி சொல்லிருக்கா? நல்ல வேளை இந்த விஷயம் எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சது. இல்லன்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு எங்களை ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி இருப்பா உங்க மக. வாமக போவோம், நல்ல குடும்பம்னு பொண்ணு பார்க்க வந்தோம், கடைசியில நம்மள நார அடிச்சுட்டாவோ. மாப்பிள்ளை தம்பி கொஞ்சம் இருங்க, நான் என் மக கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுதேன். அது என்ன மாப்பிள்ளை தம்பி, உங்க சம்பந்தமே எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு இருக்கதோ ஒத்தைக்கே ஒரு மகன், அவன் நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கிய, எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்ப்பா. ஐயோ சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா நில்லுங்க. ஐயோ போறாவளே, நல்ல சம்பந்தம். ஏ திமிரு பிடிச்சவளே, உனக்கு என்ன பைத்தியம் மாட்டி பிடிச்சிருக்கு?
பதில சொல்லிட்டி வாயை திறந்து. இவ்வளவு நேரம் அந்த தம்பி கிட்ட வாய்க்குள்ளே பேசியிருக்க, இப்ப வாயை மூடிட்டு நின்னுட்டு இருக்க. எவன்டியாவே நம்ம சொந்தத்துல ஏதோ மாப்பிளை இருக்கான்னு சொல்லியிருக்க. வாயை திறந்து பதில சொல்லிட்டி. இல்லன்னு வச்சுக்க சூட வச்சு விட வந்துக்க. ஏக்கா கொஞ்சம் பொறுமையா கேளுங்கக்கா பிள்ளைட்ட. என்ன சின்ன பொண்ணு, இதுக்கப்புறமா பொறுமை வேண்டி எனக்கு. வீடு தேடி வந்தவங்க முன்னாடி எங்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டா பாத்தியா? சரி விடுங்கக்கா, நம்ம அஞ்சு அவ மனசுல பட்டது தானே சொல்லியிருக்கா. என்ன சின்ன பொண்ணு, நீயும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. மனசுல பட்டதை சொல்லணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளைய கூப்பிட்டு தனியா சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்தணுமா? வாயை திறந்து சொல்லுடி. எம்மா எம்மா ஏசாதம்மா. ஆமா, உன்னை ஏச கூடாது. நீ பண்ணின வேலைக்கு உன்னை மடியில உட்கார வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும். எம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலம்மா, அதனாலதான் நான் அப்படி போய் சொன்னேன். என்னடி சொல்லுத? இது கூறுகட்டதமா பேசாத. ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். உன் படிப்பு முடிஞ்சு ஒரு 5-6 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் தாண்டி கல்யாணத்தை வைக்க போறோம். இப்ப சும்மா பொண்ணு தாண்டி பார்க்க வந்தாங்க. ஏம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, எனக்கு இப்பலாம் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காண்டா. நீ என்கிட்ட எதையோ மறக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எவன்டி அவன்? உன் காலேஜ்ல கூட படிக்கப்பட்டவனாடி? ஏம்மா இல்லம்மா, அப்படி யாருமே இல்லம்மா. அப்புறம் என்கிட்ட இந்த மாப்பிள்ளை தம்பிட்ட அப்படி சொன்ன? அப்படி சொன்னாதான் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதாம்மா சொன்னேன். கூறு கட்டவள, இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தேன்னா பொண்ணு பார்க்க அவங்கள வரவும் சொல்லிருக்க மாட்டோம். இப்படி அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க மாட்டோம்லடி. ஏக்கா பிள்ளை ஏசாதீங்க, பாவம் அழுதுட்டு இருக்கா பாருங்க. என்ன சின்ன பொண்ணு, இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாள்ல? என்னக்கா எல்லாரும் முன்னாடின்னு சொல்லுதிய? நம்ம வீட்டுல நம்ம மட்டும் தான் இருக்கோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு அம்மா 2 பேர் மட்டும் தானே வந்தாங்க. என்ன சின்ன பொண்ணு 2 பேர்னு சொல்லுத? இவங்க ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லதானே செய்வாங்க. சரி விடுங்கக்கா, எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். ஏற்கனவே 2 சம்பந்தக்காரங்க உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாவோ. நானும் பிள்ளை படிக்க இப்போதைக்கு வேண்டாம்னு தான் சொல்லி அனுப்புனேன். சரி, இப்ப வந்த மாப்பிள்ளை நல்ல குணமான பையன், அதுவும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிடுதேன்னு சொன்னா பத்தியா? அதனாலதான் சின்ன பொண்ணு நானும் சம்மதம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு வர சொன்னேன். இப்ப இவ என்னடான்னா அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லி இப்படி கெடுத்து போட்டாளா? சரிக்கா விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப சொல்லுதேன் கேட்டுக்கிடுங்க. இனி நல்ல பையனா இருந்தாலும் சரி, நல்ல சம்பந்தமா இருந்தாலும் சரி, பிள்ளை படிப்பெல்லாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு ஒருவேளை நம்மள படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும்லக்கா. ஆமாதே, அந்த பயத்துலதான் நான் அப்படி சொன்னேன். பாத்தீங்களாக்கா, பிள்ளை அப்படிதான் பயந்துகிட்டு இருக்கா. உன்கிட்ட விழாவரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தள்ளிட்டு இருக்கேன். ஏக்கா போனது போச்சு, இனிய பிள்ளைய போட்டு ஏசாதீங்க. நம்ம அஞ்சுவுக்கு இதை விட நல்ல சம்பந்தம் அமையும். பேசாம இருங்க. நீ போமாக்கா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரிங்க தே. என் வீட்டுக்காரரு கடைசியில என்னதான் போட்டு ஏசுவாரு சின்ன பொண்ணு. பிள்ளைய எந்த லட்சணத்துல வளர்த்திருக்க, எப்படி பேசுதா பாரு, நீ என்னதானே ஏசுவாரு. ஏக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அந்த அண்ணனே சமாதானம் ஆயிருவாங்க. பேசாம இருங்க. இவகிட்ட நான் படிச்சு சொன்னேன். எடி கல்யாணம் எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இது இப்ப பொண்ணுதான் பார்க்க வர்றாங்கன்னு இப்படி அசிங்கப்படுத்தி போட்டாள. அஞ்சு பேசுறது சரி இல்லையா? ஒருவேளை இவங்க சொந்தக்காரங்கள்ல யாராவது ஒரு மாப்பிள்ளை இருப்பாங்களா? இருக்கும். அதனாலதானே இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா மாப்பிள்ளை கிட்ட. சரி, அதையும் கண்டுபிடிப்போம். ஏக்கா சும்மா கவலைப்பட்டு இருக்காத. சூடு ஆறதுக்குள்ள காப்பி எடுத்து குடி. மரதக்கப்பட்ட காப்பியும் தனி டேஸ்டா தான் இருக்கு. மேனா மினிக்கி, இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள எப்படி காலடி எடுத்து வைக்கான்னு நானும் பாக்கேன். என்ன பெரியம்மா இப்படி வாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. இருமக்கா, முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டி இருக்குல்ல, அதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். யாரு பெரியம்மா சொல்லுவீங்க? அதான் உன் மைனிகாரி மேனா மினிக்கி மேனகா, அவ வருவாள்ல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது நமக்கா சொன்ன மைனி இன்னைக்கு வருவா ஒண்ணு. அதான் வாசல்லே நின்னு மருமவளை அர்ச்சனை பண்ணணும்ல, அதுக்காக தான் உட்கார்ந்திருக்கேன். அது வந்து பெரியம்மா, மைனி இன்னைக்கு வருவாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல பாத்துடுங்க. என்ன மக்கா இப்படி சொல்லுதா? இன்னைக்கு தான் வருவான்னு சொன்னேன்ல பெரியம்மா. அப்படிதான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்க பாத்துடுங்க. சரி, அப்ப நேரா போயிட வேண்டியதான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா, அவ என்ன இவ்வளவு நாள் கேனச்சின்ல நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு அவ வீட்டுக்கு நேரா போய் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாம் அங்க போய் சொல்லிக்கிட்டேன். நீ முதல்ல வண்டி எடுமக்கா, நம்ம நேரா அவ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பெரியம்மா, சின்ன பிரச்சனை, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. எது பக்கம் சின்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்க? நேத்துக்கு ஜூஸ்ல தூக்க மாத்திரை உனக்கு கலந்து கொடுத்தவ நாளைக்கு இங்க வீட்டுக்கு வந்து ஜூஸ்ல எனக்கு விஷத்தை கலக்கி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவகிட்ட எங்க உயிருக்கெல்லாம் உத்தரவாதமே இல்ல. அதனால தான் மக்கா சொல்றேன், முதல்ல வண்டி எடு, நம்ம நேரா அவ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பெரியம்மா கோவப்படாதீங்க பெரியம்மா, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். பேசிதானே, அந்த பேசி தீர்க்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிடுதே. வா போவோம். சொல்லத கேளு மக்கா, முதல்ல வண்டி எடு போவோம். இல்லனா நான் ஆட்டோல போய்க்கிடவா? சரி பெரியம்மா கோவப்படாதீங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். சோ எல்லாம் இந்த 4 முடியால வந்த வேணே. இன்னைக்கு போய்கிட்டு அவளுக்கு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க பெரியம்மா, வந்து உட்காருங்க. என்ன கேனச்சி நாட்டி நினைச்ச, இன்னைக்கு வாரம் டீ. மரகதக்கா வீட்ல இருந்து 2 பேர் வெளியே போறவோ கோவமா, என்ன விஷயம்னு தெரியலையே. மரகதக்கா வீட்ல போய் கேட்கலாம். சரி வேண்டாம், யார் வீட்லயும் நம்மள ஏத்த மாட்டாள. படுபாடி பைய இப்படி சொல்லிப்பட்டு போயிட்டானே. அழகு அறிவான பிள்ளை என் பேத்தி. இதை விட நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைக்குமா? என் பேத்திய கல்யாணம் பண்ணதுக்கு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. சரியான கூறு கேட்டவன். ஏன் பொண்ணு தாய் பாட்டி, என்ன பரிமளத்துக்கு அவளை இங்கேயே உட்கார்ந்துருக்க? அது சும்மா கொஞ்சம் காத்தாட உட்காரோமேனு உட்கார்ந்துருக்கேன் பாட்டி. நீங்களும் உட்காருங்க. உலகம் எந்த அளவுக்கு கெட்டு போய்
என்ன விஷயம் பாட்டி? அத உன்கிட்ட என்னன்னு சொல்லுங்க பாட்டி, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம்ல. அந்த கூறுகிட்ட பயலுக்கு என் பேத்திய பத்தி என்ன தெரியும்? திமிரு பிடிச்சவன் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன பாட்டி சொல்லுதியே, விளக்கமா சொல்லுங்களா. என் பேத்தி அஞ்சலியா பொண்ணு பக்கம் வந்தாவ பத்துக்க. ஓஹோ, பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காவளா? சரி சரி, அந்த சுருட்ட முடி மாப்பிள்ளை பையன் என் பேத்திய பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்டி. அட பாவி, பாத்தியாடி உனக்கே கோவம் வருது பத்தியா? அப்ப எனக்கு என்ன கோவம் வரும்? என் பேத்திக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? அந்த பிள்ளைய போய் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானே. ஆமா, அப்படிதானே நடக்கும். அப்படிதானே வரணும். அந்த குந்தாணி மரகதக்கா என்ன போட்டு என்ன ஆகான்னு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சாவோ. இன்னைக்கு மாப்பிள்ளக்காரன் எப்படி மவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே சோகத்துல இருப்பாவளா? அதுதானே எனக்கு வேணும். மரகதக்கா, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நம்ம அஞ்சுக்கு நல்ல மாப்பிள்ளை தரம் எல்லாம் வரும். பாட்டி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் அழகு பேத்திக்கு நல்ல மாப்பிள்ளை தரமா தான் வரும். திமிரு பிடிச்ச சுருட்ட பைய வந்தால மாமியாகாரி ஒருத்தி, அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கலதான். இனி இந்த தேச பக்கம் யார் வீட்லயாவது பொண்ணு பக்கம் வந்துருவானாக்கும். ஆஹா, என்ன சந்தோஷமா இருக்கு. மரகதக்கா, நீங்க இப்ப சோகமா இருக்கீங்களா? என்ன மாமியார் வீட்டுக்கும் போக கல்யாணம் ஆக்கி விட்டுட்டு உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பாத்தீங்களோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வச்சாம் பாரு ஆப்பு. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். டும் டும் டும். யார் இந்த பெரிய கம்மைய தலையில தூக்கி போட்டது? திமிரு பிடிச்சவள யாரடி குந்தாணி? இக்கா அடிக்காதீங்கக்கா. திமிரு பிடிச்சவள, மூளை கட்டவள, அடுத்த வீட்டு விஷயம் அடுத்தவங்க பிரச்சனையே பாத்துக்கிட்டு இருக்கிய. ஒன்னால உன் மாமியா வீட்டுக்கு போக முடியாதாடி? உன்னை அடிக்க மிதிக்க கூடாடி. உன்னை எல்லாம் அம்மியில வச்சு அரைச்சு சட்னி ஆக்கிடணும். திமிரு பிடிச்சவள, குந்தாணி குந்தாணி சொல்லிட்டு இருக்கே, நீ தான்டி குந்தாணி. பாருடி, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு உன்னை மாமியார் வீட்டுல சேர்க்கவே மாட்டாவ பாரு. இப்படியே தான் தெருவுலயே கிடக்கணும். ஐயோ, பொண்ணு கை பாடிக்கிட்டே பேசிட்டு இருந்தத ஒளிச்சிட்டு கேட்டுட்டாவ போலுங்க. ஏக்கா ஏக்கா, மைனி மைனி அடிக்காதே மைனி. தெருவுல பெஞ்சில உட்காந்துக்கிட்டு வரப்பட்ட போகப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பாடு பேசுது. ரேவதி, உன் மைனி கறிய பாத்தியா? தெருவுல கடந்து எல்லார்கிட்டயும் அடிய வாங்குதா. ஆமா ஆமா, என் மைனி கறிக்குதான் அடுத்த வீட்டு பிரச்சனை எல்லாம் அல்வா திங்க மாதிரி இல்ல. திமிரு பிடிச்சவளா, எல்லார்கிட்டயும் அடிய வாங்குடி. எத்தே நீங்களுமா? என்னடி நீங்களுமான்னு கேக்கா? உன்னை முதல்ல அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்க வேண்டியது நான் தான்டி. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆஹா, எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாவளே. தாத்தாடி அம்மா, மூணு பேருமா சேர்ந்து என்ன கும்மாங்குத்துலா குத்துதாவோ. உன்னெல்லாம் மர்மமான சொல்லதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமாடி? இப்படி தெருவுல கடந்து எல்லார்கிட்டயும் அடி மிதி வாங்கிட்டு கிடக்கியா? என் வீட்டு பக்கத்துல இருந்து யாராவது இங்க வந்து பாத்துட்டு போனவன்னா என்ன எப்படிடி அசிங்கமா பேசுவாவோ? உன் மர்மவள அப்படி தெருவுல கடந்து அடி வாங்கிட்டு கிடக்கா. அப்படி இப்படி நினைட்டு என்கிட்ட குத்தம் சொல்லுவாவோ? அதெல்லாம் கேட்கணும்னு என் தலை விதி. என்ன செய்ய, எல்லாம் என் மவனை சொல்லணும். இந்த பிள்ளைய கெட்டாத கெட்டாதன்னு 1000 நேரம் என் மவன்கிட்ட சொன்னேன். அவன் கேட்டானா? இவளைத்தான் கெட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னா. நீ என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தியோ அன்னையில இருந்தே சீரழிவுதானடி. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி அடிக்காதீங்க. அப்ப தனித்தனியா வந்து அடிச்சு மிதிச்சு துவச்சு தொங்க போடவாட்டி. ஐயோ ஐயோ, தென்றலா இருந்த எங்க மாமியாரு இப்ப சூறாவளியா மாறிட்டாவளே. சூறாவளிய மாத்துறது யாருடி? நீ தானே? எந்த நேரம் என் மைனி அப்படி என் மைனி இப்படின்னு குத்தம் குறையெல்லாம் சொல்லுவியா? நீ ரொம்ப ஒழுங்கா. மாமியார் மாமனாருக்கு பச்சை தண்ணி குடுக்கறது கிடையாது. முக்கியமா மாமியார் மாமனார் வீட்டுல இருக்கவே கிடையாது. உனக்கெல்லாம் என்ன திருடி கல்யாணம் குடும்பம் எல்லாம்? இப்படி தெருல கடந்தே அடிய வாங்கி மிதிய வாங்கிட்டு போய் சேர வேண்டியதானே? ஏ பெரியம்மா, மைனியை போட்டு இப்படி அடிக்காதீங்க. நீ பேசாம இரு ரேவதி. இவள இன்னைக்கு ஆத்திரம் தீர அளவுக்கு துவச்சு தொங்க விடுதேன் பாத்துக்க. ஆஹா, ஏற்கனவே துவச்சு தொங்க விட்டு கந்தலாய் போய் தான் கிடக்கு. இப்ப மறுபடியும் எங்க மாமியார் என்ன துவச்சு தொங்க விட போறாவளா? இதுல கூட்டடிக்கு மரகதக்காவும் எங்க மைனிகாரியும்லாம் சேர்ந்திருக்காவோ. போச்சு, இன்னைக்கு இந்த நாத்துவ எல்லாருமா சேர்ந்து நார் நாரா பிரிச்சு எடுக்க போறாவோ. திமிரு பிடிச்சவள, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவளுக்கு ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலக்கி கொடுத்திருப்பேன். ஏத்தே நான் ரேவதிக்கு கொடுக்கல, எங்க அம்மா தான் அந்த ஜூஸ குடிச்சாவோ. எம்மா ஏத்தே, என் வாயிலேயே குத்திட்டேளா. வாயை உடைக்கணும்டி. சில்லாட்டத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டுதேன் பாருடி. என் மவனை போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவன் இப்ப வருவான்ல, வரட்டு. அவனையும் நேர்ல வச்சுதான் பேசணும். என்ன பெரியம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்களா? ஆமா, அவன் தானே ஒத்த கால்ல நின்னு இவளை கெட்டுனா. அவனுக்கும் தெரியணும்ல எல்லா விஷயமும். அவனையும் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறேன். என்ன பெரியம்மா சொல்லுவீங்க? பாரு, நீ பார்த்தாதான் உனக்கு தெரியும்.
ஆகா, நாத்துக்கு மாமியார் இருக்கப்பட்ட கோவத்துல இன்னைக்கு நாத்துவ சுவாலியை முடிச்சு போடுவா போலுக்க. இதுக்கு மேல என்னால அடிய தாங்க முடியாது, என்ன விட்டுருங்க. இங்க பாருடி, இனிமேல் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு முடிவை கட்டியே தீருவேன் பாருடி. எந்திரிடி முதல்ல. திமிரு பிடிச்சவள, என் வீட்டு விஷயத்துல நீ தலையிட்டலட்டி. இன்னைக்கு பாரு, உன் மாமியாரு உன் சுவாலியை முடிக்க போறாவோ. உனக்கு இதெல்லாம் தேவைதான். எந்திரின்னு சொல்லுங்கடி. அங்க இந்த தரையில உட்கார்ந்து கோலமா போட்டுக்கிட்டு இருக்க. என்னது, தரையில உட்கார்ந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேனா? எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு மிதிச்சு தள்ளி போட்டிய. நான் எந்திரிக்க கழியாம உட்கார்ந்துருக்கேன். என் மாமியார் என்னடா தரையில உட்கார்ந்து நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன்ல சொல்லுதாவோ. மனசாட்சி கெட்ட மாமியார. ஏடி, உனக்கு மனசாட்சியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாதுடி. நான் மனசாட்சி கெட்ட மாமியாரா? நீ எந்திரிக்க தம்பி, அப்படியே உட்கார்ந்துக்க. உன்னை அந்த வண்டியில கட்டி தர தரன்னு இழுத்துட்டு போறேன் உங்க வீட்டுக்கு. என்னது, வண்டியில கட்டி தர தரன்னு என்ன இழுத்துட்டு போறாவளா? யாத்தாடி, எங்க மாமியார் செஞ்சாலும் செஞ்சிருவாமா. ஏன்னா இப்ப இருக்கப்பட்ட சூழ்நிலை அப்படி. பேசாம எந்திரிச்சிருவோம். அரகதக்கா, காலை எடுங்கக்கா. எவ்வளவு நேரமா மிதிச்சு நிக்கிய? நான் எந்திரிக்கணும்ல. மைனி, உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? காலை எடுங்க. சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரிக்கு இதெல்லாம் தேவைதான். ஆமாக்கா, அவ மாமியார் இவ்வளவு அமைதியா இருந்ததுனாலதானே என் சம்மந்திகாரி இவ்வளவு நாளா ஆட்டம் போட்டு கிடந்தா. எல்லாம் வாங்க வேண்டியதுதான். உங்க மகனை இப்ப எதுக்கு வர சொல்லி இருக்கிய? உங்க 2 பேருக்கும் மறுவீடு சாப்பாடு கொடுக்கதான். கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு. உண்மையாவா சொல்லுது மறுவீடு சாப்பாடுன்னு? மறுவீடு சாப்பாடுன்னு சொன்ன உடனே உன் சம்மந்திகாரிக்கு சிரிப்பா பாரா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாமியார் இவ மூஞ்சிலேயே குத்த போறா பாருங்கக்கா. மறுவீடு சாப்பாடு வேணுமாம்ல, மறுவீடு சாப்பாடு. ஆமா, இவளுக்கு வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி மறுவீடு வைக்கணும் போலுக்க. பெரியம்மா, வாங்க நம்ம வண்டியிலே போயிருவோம். சரி மக்கா. என்னடி பல்ல கட்டிட்டு நிக்க? வண்டியில யாரு? சரிங்க தே. ரேவதி, போலாம். ரைட். மைனியோ, வண்டியில எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. உங்களுக்கு இடம் இல்ல, பின்னாடியே ஓடி வாங்க வீட்டுக்கு. பாத்து வச்சிட்ட பண்ண அவளுக்கு திமிரா. வண்டியில உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தொத்திக்கிட்டு போறா. இவ என்ன ஓடி வாண்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ ஃபேமிலியாம்ல. ஏய் அப்பா, போட்டி போ. உன் மாமியார் உனக்கு மொத்தமா ஆப்பு வைக்க போறாவோ. அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காவோ. பாய் பாய் மைனி. பெரிய பாறாங்க எல்லாத்துக்கும் தலையில போட்டுடலாமான்னு வருது. திமுரு பிடிச்சவா பேச்ச பாறா. மாமியார்ட்ட அடியே வாங்கிக்கிட்டு பின்னாடி தொத்திக்கிட்டு போறா வண்டியில. சரியான மானம் கெட்டவா. மாமியார் என்னத்துக்கு கூட்டிட்டு போறாவனே தெரியல. மறுவீடு விருந்துன்னு சொன்ன உடனே ஓடுதா. சரியான சுவாத்துக்கு செத்தவா கைவா. வா சின்ன பொண்ணு, உங்க மாமியார் என்ன பண்ணுதாவன்னு பாப்போம். இதே என்ன மர்மோள? இதே உங்க சம்பந்தியம்மா வராங்க. என்ன மர்மோள சொல்லுதா? சம்பந்தியம்மாவா? எம்மா, எங்க மாமியார் தான் வந்திருக்காவோ. வாங்க சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க மகளை என் வீட்டு மருமகளை வச்சுட்டு நாங்க எப்படி நல்லா இருப்போம்? ஆஹா, சம்பந்தியம்மா பேச்சே சரியில்லையா? ஏம்மா, மைனி சம்பந்தி மாதிரிலாம் குசும்பு பண்ணுவாங்களாமா? அதே மாதிரிதான் என் மாமியாரு உன்கிட்ட குசும்பா பேசுதாவோ. ஏடி, உன் மாமியார் கோவமா பேசிக்கிட்டு இருக்காவோ. கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இரு. ஏம்மா, ஒண்ணு பயப்படாத. எங்க மாமியாரு எனக்கு மறுவீடு விருந்து தரதுக்கு தான் கூப்பிட வந்திருக்காவோ. என்னடி சொல்லுத? தெருவுல கிடந்து இவ்வளவு நேரமா மாமியார் கையிலையும் காலையும் அடி மிதி வாங்கிட்டு கிடந்தா. இப்ப அம்மா கிட்ட வந்து எப்படி சொல்லுதா பாத்தியா? சரியான கூறு கிட்டவ கையா சம்பந்திகாரி. அவ மாமியார் ஏதோ ஆப்பு வைக்கதான் வந்திருக்காவோ. இவ அப்படியே மறுவீடு சாப்பாடுன்னு நம்பிக்கிட்டு நிக்கா. வான் சம்பந்திகாரி சரியான கூறு கிட்டவதான். இப்படி ஒரு சம்பந்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்கப்பட வச்சிருந்த பொண்ணு. எனக்கு இப்படி ஒரு சம்பந்தி இருந்திருந்தான்னு வச்சுக்க, அவ வீட்டுக்கு பாரான்னு தெரிஞ்ச உடனே நான் பாட்டுக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு வேற எந்த ஊருக்காவது போயிருப்பேன். இங்க நானும் வீட்டை பூட்டிட்டு போகலாம். ஆனா எங்க மாமியார் இருக்கவல்ல, மாமியாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக வேண்டியதான். மகாலட்சணம் தான் இப்ப அம்மைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. இங்க நீங்க நினைக்க மாதிரி இல்ல. அப்படியே நானும் எங்க மாமியாரும் வீட்டை பூட்டிட்டு போயிருந்தோம்னு வச்சுக்க, என் சம்பந்திகாரி கதவை உடச்சுக்கிட்டாது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பா. அது சரிதான். இந்த மேனகா எதுக்கும் துணிஞ்சவல்ல. நிக்கா பாரு அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு. சம்பந்தி அம்மா எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? ரேவதி வாமா, வந்து சோபால உட்காரு. மருமோள, வந்திருக்கப்பட்டவங்களுக்கு காப்பியாவது ஜூஸாவது போட்டு எடுத்துட்டு வா. இங்க பாருங்க சம்பந்தி அம்மா, உங்க வீட்ல வந்து காப்பி குடிக்கவோ இல்லனா ஜூஸ் குடிக்கவோ நான் ஒண்ணும் வரல. ஆமாம்மா, எங்க அத்தையும் ரேவதியும் நம்ம வீட்ல உட்கார்ந்து காப்பியை குடிச்சிட்டு ஜூஸையும் குடிக்கிறதுக்கு ஒண்ணும் வரல. என்ன மறுவீடு விருந்துக்கு கூட்டிட்டு போவதுக்காக வந்திருக்காங்க. வாயை மூடிட்டு பேசாம இருட்டி. உங்க மாமியார் ஏதோ கோவமா பேசிட்டு இருக்காவோ. ஆமா, இவளுக்கு மறுவீடு விருந்து ஒண்ணுதான் குறைச்சல். இது வண்டியில வரும்போது என்ன அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்திய? ஆமா ஆமா, உன் லட்சணத்துக்கு மறுவீடு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். இது என்னதே நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுதிய? மைனி, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு புரியாம பேசாதீய. ஆமா, அப்படி இவ புரிஞ்சு நடந்துட்டா நான் எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்க போறேன்? மருமோள, என்னாச்சு மருமோள? சம்பந்தியம்மா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காவோ? ஏதே எனக்கும் என்னன்னு தெரியலதே. வழியில வந்தாங்க, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் போரு, இப்ப என் மகன் வந்துருவான். வந்த உடனே அவனையும் வச்சு எல்லாத்தையும் மொத்தமா பேசி முடிச்சிட வேண்டியதான். சம்பந்தியம்மா என்ன சொல்லுவீங்க? பின்ன உங்க மகா பண்ணின லட்சணத்துக்கு இன்னைக்கு மொத்தமா பேசி முடிச்சிட வேண்டியதான். இங்க பாரு
பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க கோவப்படாதீங்க. என்ன விஷயமானாலும் நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம். ஆமா ஆமா, பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தானே இதெல்லாம். ஜூஸ்ல மாத்திரையை போட்டு கலக்கி என் மவளுக்கு கொடுப்பா, நான் பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? சம்பந்தியம்மா, அந்த பிரச்சனையை பத்தியே பேசுதியே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஜூஸ் ரேவதி குடிக்கல, நான் தானே குடிச்சேன். ரேவதி, உங்க பெரியம்மா கிட்ட சொல்லுமா, அவ என்னத்த சொல்லுது? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கேன். சம்பந்தியம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ஜூஸை குடிச்சு எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு என்ன ஆனா ஆகட்டும், எனக்கு என்ன? என் தங்கச்சி என்ன நம்பிதான் அவ மவளை என் வீட்டுல விட்டு வச்சிருக்கா. வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கா. இவள ஒரு மனுஷியா? ஓஹோ, அந்த பிரச்சனை தெரிஞ்சு போச்சோ? சம்பந்தியம்மா, அதான் எந்த பிரச்சனையும் ஆகல இல்ல. ஆமா ஆமா, எதுவும் ஆகலன்னு தான் சொல்லுவிய. இதே விஷயம் என் வீட்டுல நடந்திருந்தா என்ன சம்பந்தி சொல்லுவிய? உங்க மகளுக்கு நான் ஜூஸ்லயோ காப்பிலயோ தூக்க மாத்திரையோ இல்ல பேதி மாத்திரையோ கலந்து கொடுத்திருந்தோம்னா நீங்க என்கிட்ட அதெல்லாம் விடுங்க சம்பந்தியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படி நான் சொல்லிருப்பியே. தெருவுல இருந்து எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்க மாட்டியே? அதுலயும் முக்கியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டியே? மாமியார் என் மவளை கொல்ல பாக்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பியல்ல? ஆமா, அது சரிதான். நாங்க அப்படித்தானே பண்ணிருப்போம். அப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நல்ல வேளை என் மவளுக்கு எதுவும் ஆவல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்திருக்கணும். இந்நேரம் உங்க மவ தலையை திருவி தூர போட்டு இருந்திருப்பேன். அத்தாடி, எங்க மாமியாரு என் தலையை திருவி தூர போட்டுருப்பாங்களா? என்ன அப்படிதானே செய்யணும் இவளுக்கு? இந்த குமரி லேசுபட்ட குமரியா? ஒழுங்கா மாமியார் வீட்ல இருந்து வாழதுக்கு இல்ல, அங்கே இங்கேன்னு சண்டிங் அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டுல தெரியா? நானா இருந்தோம்னா என்னைக்கு அந்த வேலையை பண்ணிருப்பேன். சரி, நானும் இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் ஒண்ணும் பண்ணாண்டா. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்புறம் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துதான்னு வேற சொல்லுவோம்னு தான் இவ்வளவு நாளா நானும் அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க மகா என் தங்கச்சி மகா கிட்ட வாலாட்டினாலோ இனிமேல் நான் அவளை விட மாட்டோம்ல. சம்பந்தியம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதியே. பின்ன வேற எப்படிமா என்ன சொல்ல சொல்றீங்க? உங்க மகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஆமா, அது சரிதானே. என் மகன் வரட்டும், இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியதான். என்ன சம்பந்தி, நீங்க சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்குறீங்க? ஆமா ஆமா, இவ்வளவு நாளா நான் அமைதியா இருந்தோம்ல, இப்ப வந்து கேட்க வந்திருக்கோம்ல, அதனால உங்களுக்கு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுவே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருந்தா நீங்க இப்படியா சொல்லுவீங்க? ஐயோ, எங்க மாமியார் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் போலுக்க. 4 மணிக்கு கீதாக்கா எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொன்னாவல்ல, அதனால தான் இப்படி புயலா கிளம்பி வந்திருக்காவளோ. போச்சு, இன்னும் என்னென்ன ஆக போதோ. ஏம்மா, வாமக்கா, இப்பதான் வரியா? ஆமாம்மா, ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிட்டு வரணும்ல. மர்மனே, நீங்களும் வந்திருக்கீங்களா? சரி சரி, உங்களையும் வச்சிட்டு தான் பேசணும். ஏதே, என் தங்கச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தான்னா மன்னிச்சிருங்க தே. இங்க பாருங்க மர்மனே, நான் இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையாவது நான் உங்க வீட்ல வந்து கேட்டிருக்கேனா? இல்ல தே, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இங்க பாருங்க மர்மனே, இதுக்கப்புறமும் நான் எந்த ஒரு முடிவு கட்டாம இருந்தோம்னா அவ்வளவுதான். உங்க தங்கச்சி எங்களை பைத்தியக்காரி ஆக்கிடுவா, எங்க எல்லாரையும் பைத்தியக்காரியாவா ஆக்கிடுவா, எங்களை கொலையும் பண்ணி விடுவா. யாத்தாடி, எங்க அத்தை பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுதாவோ. ஆமா, பெரிய வார்த்தையாவே சொல்லுதாங்க. இவ செய்யப்பட்டதுன்னு சொல்லுதாங்க. அக்கா, இவ என்கிட்ட ஆட்டம் காட்டின மாதிரி அவ மாமியார் வீட்டுல போய் அவ சம்மந்திக்காரி கிட்ட ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சிருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அத இன்னைக்கு அவ டப்பா டான்ஸ் ஆடி போக போதில்ல. எங்க மாமியார் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாவோ, அதனால இவ பண்ற விஷயத்தெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. அதுக்குன்னு ரேவதியும் அவன் மாமியாரும் சும்மா இருப்பாவளா? லேசுப்பட்ட காரியமா உன் சம்மந்திக்காரி பண்ணிருக்கா? இந்நேரம் முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தூக்கி போட்டிருக்கணும். கம்பி எண்ணிக்கிட்டு களிய தின்னுட்டு இருந்திருப்பா. மரகதக்கா நமக்கு ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காவல. ஏம்மா, எதுக்குமா நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல, நான் ஒண்ணு அங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு வரல. அதான் நேத்துக்கே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம்ல. இன்னைக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு தான் உன்னை வர சொன்னேன். சம்பந்தியம்மா, கொஞ்சம் கோவப்படாம இருங்களா? இங்க பாருங்க சம்பந்தியம்மா, எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. ஏன்னா நீங்க இப்ப உங்க மருமகளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மாமியாரா மாறிட்டீங்க. ஆனா உங்க மகன் இன்னும் திருந்தின பாடில்லையே. அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். முடிவா? ஆமா, முடிவுதான். இனி உங்க மகா என் வீட்டு பக்கம் வரவே கூடாது. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? அறியாத பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அத மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க சம்பந்தி. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, அறியாத பிள்ளைதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே பண்ணுதாளாக்கும். இவ பண்ற வேலைக்கு இவங்க முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சுதான் நிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குனே உங்க மகளையும் என் மகனையும் நான் பிரிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. என் வீட்டு நடக்கிதான் உங்க மகன் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். பக்கத்து ஊர்ல என் மகனுக்குன்னு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் அந்த இடம் அவனுக்கு தான். அதுல வேணும்னா உங்க மகளும் மருமகனும் சேர்ந்து வீடு கட்டி இருந்துகிடட்டும். ஓஹோ, புதுசா வீடு கட்டி இருக்கட்டுமா? சரிதான், போங்க. என்ன சம்பந்தியம்மா இப்படி சொல்லுவியே? புதுசா வீடு கட்டி போகணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நாளைக்கே வீடு கட்டி போயிட முடியுமா? அது அவங்க சௌரியம். எப்போ சீக்கிரமா வீடு கட்டுதாங்களோ கட்டட்டும். ஆனா வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க மகா என் வீட்டு நடைய மிதிக்கப்படாது. இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தாவல்ல, அதே மாதிரி எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஏம்மா, வாடகை வீட்டுக்கு போய் எங்களை போக சொல்லுதியம்மா. ஆமல, உங்க சித்தி உன் தங்கச்சியை பத்தி கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். நல்ல வேளை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல. இந்நேரம் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துனா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இங்க பாருல, இவளை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நின்னுதானே கல்யாணம் பண்ணுன. அதனால நாங்க இதுல சம்பந்தப்படவே மாட்டோம். நீ தான் அவளை பாத்துக்கிடணும். என்ன சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரிக்கு மாமியார் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவல. அப்போ
எங்கேயாவது போய் தொலைதாக்கா, எனக்கு என்ன? இந்த நாட்டு மேனகா என் வீட்டுக்கும் கேடு, அவ மாமியார் வீட்டுக்கும் கேடு. எத்தே, அப்ப நான் எங்க இருப்பேன்? அத என்கிட்ட எதுக்கு கேக்க? உன் மாப்பிள்ளை கிட்ட கேளு. அப்படினா இனிமேல் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போகாண்டமா? ஐயா ஜாலி. நாங்க புது வீடு கட்ட போறோம், பால் காய்ச்ச போறோம். ஊரு கட்டவள பாரு, புது வீடு கட்ட போறோம், பால் காய்ச்ச போறோம்னு பாடிட்டு கிடக்கா. இப்ப எங்கன இருப்பானே தெரியலையே. 2 நாளா நம்ம தெருவுல உள்ள பெஞ்சில தானே படுத்து கிடந்தா, அங்கனே கிடக்கட்டு, இன்னும் வீடு கட்டி முடியாது வரைக்கும்.